வெல்கம் டு இந்தியா டெம்பிள் டூர் சேனல். நான் கணேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிறது வந்து திருவாண்டத்தில் உள்ள அனந்த பத்மநாபன் கோவில். உலக பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலும் 108 திவ்ய தேசங்களில் ஒரு கோயில் பார்த்துருக்கோம். வாங்க கோயிலில் பார்க்கலாம். பெருமாள் மங்களாசனம் செய்யப்பட்ட 108 திவ்ய தேசங்களில் இத்தலம் 76வது தலமாகும். மலை நாட்டு திவ்ய தேசம் ஆகும். இறைவன் அனந்த பத்மநாபன், தாயார் ஸ்ரீ ஹரிலட்சுமி, தீர்த்தம் பத்மா வராக தீர்த்தம், கோலம் சயன கோலம், விமானம் ஹேமகூட விமானம், ஊர் திருவனந்தபுரம், மாவட்டம் திருவனந்தபுரம், கேரளா. மங்களாசனம் செய்தவர் நம்மாழ்வார். நம்பெருமான் இத்தலத்தில் 12,000 சாலிகிராம கல்களால் உருவாக்கின 18 அடி நீள அற்புத மகா அதிசயம். இந்த கோயில் 100 அடி உயரத்துடன் 7 வரிசையில் கொண்ட கோபுரம் கொண்டதாகும். இந்த கோவில் பத்ம தீர்த்தத்தின் அருகாமையிலே இருக்கிறது. இக்கோயில் வளாகத்தில் காணப்படும் தாழ்வாரம் கருங்கல்லினால் செதுக்கிய தூண்கள் கொண்டதாகும். கோயில் உள்ளே செல்லும் போது கோயிலின் தாழ்வாரங்கள் மிக பெரியதாக 2 புறங்களிலும் உள்ள தூண்கள், அதில் வடிக்கப்பட்ட சிற்பங்கள் ஆகியவற்றை பார்ப்பதற்கே கோடி கண்கள் வேணும். கொடிமரத்தின் அருகில உள்ள மண்டபத்தில் உள்ள ஒவ்வொரு தூண்களும் மிகுந்த வேலைப்பாடுகளுடன் அமைந்துள்ளது. மற்றும் கோயில் உள்பிரகாரத்தில் தாழ்வாரத்தில் ஒரு புறத்தில் கடல் மண்ணாலான பகுதியை நாம் பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கும். கோயிலின் தென்புறம் பிரகாரத்தில் யோக நரசிம்மரும், சன்னதிக்கு முன்னால் ஹனுமானும், சன்னதிக்கு பின்னால் கிருஷ்ணனும் காட்சி தருகின்றனர். ஹனுமான் மீது சாத்தப்படும் வெண்ணெய் எவ்வளவு நாளானாலும் எந்த வெயில் காலத்திலும் உருகுவதும் இல்லை, கெட்டு போவதும் இல்லை. லட்சுமி வராக கோயிலும் ஸ்ரீனிவாசர் கோயிலும் தெற்கு பக்கத்தில் உள்ளன. சேரமான் பெருமான் இக்கோயிலை முதலில் எழுப்பி பூஜை முறைகளுக்கும் திருவிழாக்களுக்கும் ஆலய நிர்வாகத்திற்கும் ஏற்பாடு செய்ததாகவும் ஓலை சுவடிகள் வாயிலாக நம்ம அறிய முடிகிறது. 900 வருடங்களுக்கு முன்னர் ஆலயம் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டது. அதன் பின் ஸ்ரீ பத்மநாபர் கோவில் மற்றும் அதன் சொத்துக்களை 8 வீட்டில் பிள்ளைமார் என்ற சக்தி வாய்ந்த ஜமீன்தார்கள் ஆண்டு வந்தனர். மேலும் 8 யோகம் என்ற அமைப்பு அவர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்ந்தது. பிறகு மார்த்தாண்டவர்மன் பிள்ளைமார்கள் மற்றும் அவர்களுடைய வம்சத்து குஞ்சு தம்பிகளை போரில் தோற்கடித்து கோவிலை கைப்பற்றினர். முந்தைய திருவாங்கூர் சமஸ்தானத்தின் மகாராஜாவான மார்த்தாண்டவர்மன் இந்த கோவிலை கடைசியாக புதுப்பித்தார். ஒருமுறை 1686 கோவில் வளாகத்தில் ஒரு பெரிய தீ விபத்து ஏற்பட்ட போது அந்த இலுப்பை மரத்திலான விக்கிரகமூர்த்தியும் ஒரு பாகம் எரிந்து அழிந்தது. அப்பொழுது இறைவன் அந்நாளில் ராஜ்யத்தை பரிபாலித்து வந்த அரசர்கள் சிறிது கோபமாக இருந்தது அந்நிகழ்ச்சி தெரிவிக்கிறது. தீப்பிடித்த கோயில் அழிந்து விட்டதால் மீண்டும் மன்னர் மார்த்தாண்டவர்மனின் முயற்சியால் 1729 புதுப்பிக்கப்பட்டது. அச்சமயத்தில் தான் இலுப்பை மரத்திலான மூலமூர்த்தி அகற்றப்பட்டு 12,008 சாலி கிராமத்தினாலும் புது அனந்த சைனமூர்த்தி பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இக்கோயிலின் தல வரலாற்றை எனது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள எனது இணையதளத்தில் நீங்கள் சென்று பாருங்கள். கோவிலின் கற்பகிரகம் ஒரே கருங்கற்களால் செதுக்கப்பட்டதாகும். எனவே அதனை ஒற்றைக்கல் மண்டபம் என்றும் அழைப்பதுண்டு. இறைவனின் தரிசனம் கிடைப்பதற்கு மற்றும் இறைவனின் பூஜை செய்து வழிபடுவதற்கும் நாம் ஒற்றைக்கல் மண்டபத்தின் மீது ஏற வேண்டும். இந்த ஒற்றைக்கல் மண்டபத்தில் வீற்றிருக்கும் இறைவனின் அடிபணிந்து வணங்கும் நமஸ்கரித்தல் என்ற முறைக்கான அதிகாரம் திருவாங்கூர் மகாராஜாவுக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. மகாவிஷ்ணுவின் விக்கிரகம் இந்த ஒற்றைக்கல் மண்டபத்தில் இருந்து அருள்பாலிப்பதால் இந்த கல்லின் மீது வந்து யார் இறைவன் நமஸ்கரித்து வணங்கினாலும் அல்லது அந்த மண்டபத்தில் வைத்த எந்த பொருளானாலும் இறைவன் சொந்தமாக கருதப்படுகிறது. அதனால் இந்த மகாராஜா என்பவர் கூட பத்மநாப தாசராக அல்லது இறைவன் மகாவிஷ்ணுவின் சேவகனாக போற்றப்படுகின்றான். இன்றும் திருவாங்கூர் ராஜ்யத்தை ஆள்வது மகாவிஷ்ணுவே என்று நம்புகிறார்கள். கோவிலின் கர்ப்பகிரகத்தில் ஐயன் மகாவிஷ்ணு அனந்தன் அல்லது ஆதிசேஷன் என வணங்கப்படும் நாகப்பாம்பின் மீது சயனித்திருக்கும் நிலையில் இறைவன் பள்ளி கொண்டுள்ளார். நாகத்தின் முகம் மேல் நோக்கி காணப்படுகிறது. ஈசனின் இடது கையில் விளங்கும் தாமரை மலரின் இதமான நறுமணத்தை மிகவும் ஆனந்தமாக சுவாசிப்பது போல நமக்கு தோன்றுகிறது. ஈசனின் வலது கரம் பரமசிவனின் மீது தொங்குவது போல் காணப்படுகிறது. மகாவிஷ்ணுவின் 2 தேவிகளான ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி அவருடைய 2 பாகங்களிலும் வீற்றிருக்க பிரம்மதேவன் மகாவிஷ்ணுவின் நாபியில் இருந்து வரும் தாமரை மலரில் வீற்றிருப்பதை நாம் காணலாம்.
ராஜாவின் தானப்பட்டயம் இந்த கோவிலில் மிகவும் பிரசித்தி பெற்றது. 1750ஆம் ஆண்டு ராஜ மார்த்தாண்டவர்மா இக்கோயிலின் இறைவனான பத்மநாப சுவாமிக்கு தன் ராஜ்யம் செல்வம் அனைத்தையும் தானமாக பட்டயம் எழுதி தந்து தன் உடைவாளையும் அவர் திருப்பாதங்களில் வைத்து எடுத்துக்கொண்டு பரிபூரண சரணாகதி அடைந்தார். அன்று முதல் திருவாங்கூர் அரச பரம்பரையினர் பத்மநாபதாசர் என்று அழைக்கப்பட்டனர். இதனால் பத்மநாப சுவாமியே திருவாங்கூரின் தலைவர் என்ற நிலை உருவானது. இக்கோவில் ரகசிய அறைகள் உலக புகழ் பெற்றதாகும். இக்கோவிலில் 6 பாதாள ரகசிய அறைகள் உள்ளன. பாதாள அறைகள் பல நூற்றாண்டுகளாக திறக்கப்படாமல் இருப்பதால் அதை திறந்து பார்த்து உள்ளே என்ன இருக்கிறது என்பதை கண்டறிய வேண்டும் என்று கோரி சுந்தரராஜன் என்பவர் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். உச்ச நீதிமன்றம் 2 முன்னாள் நீதிபதிகள் அடங்கிய 7 பேர் குழுவை அமைத்து பாதாள அறைகளை திறந்து ஆய்வு நடத்த உத்தரவிட்டது. இக்கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 3:30 to 4:30, 6:30 to 7, 8:30 to 10:30, பின்பு 12 மணி வரை, மாலை 5 மணியிலிருந்து 6:30 வரை, மாலை 6:45 முதல் 7:30 வரை. இந்த நேரத்தில் மட்டுமே தரிசனத்துக்கு அனுமதிப்பார்கள். இந்த கோயில் செல்லும் வழி கேரளாவின் தலைநகரான திருவனந்தபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் இக்கோயில் உள்ளது. இப்பகுதி கோட்டை என்றும் அழைக்கப்படுகிறது. KSRTC பஸ் ஸ்டாண்டிலிருந்து நடந்தும் செல்லலாம். சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவிலே உள்ளது. ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தும் நடந்தும் செல்லலாம், இல்லை ஆட்டோவிலும் செல்லலாம். நீங்கள் கோவில் கட்டுப்பாடுகள் மிகுந்து காணப்படுகிறது. பக்தர் கண்டிப்பாக குறிப்பிட்ட ஆடை அணிகலங்களையே அணிய வேண்டும். ஆண்கள் இடுப்பிற்கு மேல் அணிந்திருக்கும் ஆடைகளை கழட்டி கோவில் பாதுகாப்பறையில் வைக்க வேண்டும். 2 கால்களையும் தனித்தனியாக காட்டும் எந்த ஆடையும் யாரும் அணியக்கூடாது. இதன் பொருளாவது ஆண்கள் கால் சட்டைகளை அணியக்கூடாது மற்றும் பெண்கள் சுடிதார் அணியக்கூடாது. கோவில் வெளியே கோயில் நிர்வாகத்தின் பொருள்கள் காக்கும் இடம் உள்ளது. அங்கு நம்மளுடைய உடைகள், காலணிகள், செல்போன், பைகள் ஆகியவற்றை அங்கு பாதுகாப்பாக வைக்கலாம். அங்கே வேஷ்டி துண்டு ஆகியவை குறைந்த விலையில் கிடைக்கின்றன. அதனால் பெரும்பாலும் ஆண்கள் வேஷ்டியுடனும் வேஷ்டி துண்டு மட்டுமே அணிந்திருக்க வேண்டும். பெண்கள் குறிப்பாக ஆஃப் சாரி அல்லது சாரி மட்டுமே அணிந்திருப்பது நல்லது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த மற்றும் உலக பிரசித்தி பெற்ற பல ரகசியங்களே அடங்கிய பல கோடி மதிப்புள்ள இந்த கோவில்களையும் மற்றும் அவ்வளவு பெரிய பெருமாளின் தரிசனத்தையும் நீங்கள் காண வேண்டும் என்றால் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு சென்று கண்டு கழியுங்கள். இதுவரை இந்த சேனலை கண்ட அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் இந்த கணேசன் கோடி நமஸ்காரங்கள். இதுவரை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.